நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தீபக், நீ எதுவும் தப்பு பண்ணல தீபக்?
தீபக் வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறான். சரி, நான் கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே. தீபக், கிளம்பிட்டியா? ஐம் ஆன் தி வே. இதான் என்னோட ஃபைனல் கால். ஏதாவது ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணாத. டைமுக்கு வரலன்னு போய் உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் அண்ட் டோன்ட் ட்ரை டு ப்ளே வித் மீ. கவனமாக இரு. ஹாப்பி ஜர்னி. டேக் கேர். ஹலோ ஹலோ ஹலோ. கால் விக்ராந்த். ஹலோ. அவன் சமீராவை கொன்றுவான்னு வார்னிங் கொடுக்குறான். வாட்ஸ் ஆல் திஸ்? நீ சொன்னதை செஞ்சா எதுவும் நடக்காது. விக்ராந்த், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எனக்கு இந்த டீலை பத்தி எதுவும் தெரியாது. அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க பண்ற பிஸ்னஸை பத்தி தெரிஞ்சவங்க அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க கொன்னுடுவாங்க. வாட் ஹேவ் யூ காட் மீ இன்டு விக்ராந்த்? என்ன இதெல்லாம்? டோன்ட் கிராஸ் செக். அவங்க சொல்ற வேலையை பண்ணிட்டா உனக்கு தான் நல்லது. பை. சாம், பயங்கரமா பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொண்டு வா. இன்னைக்கு இதுதான் டின்னர். சாப்பிடு. என்னம்மா நீ? எவ்வளவு பசியோட வந்த தெரியுமா? இதுதான் சாப்பிடணுமா? ஆமா, என்ன இது? செரலாக். ஆமா. செரலாக் தான் தின்னுமா? அதென்ன, சின்ன வயசுல உன் தம்பி கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுவியா? அவ்வளவு பிடிக்கும்ல உனக்கு? அது எப்போ சின்ன வயசுல, இப்ப இல்ல. உன் அம்மா சொன்னாங்க. சாப்பிட மட்டும் இல்ல, சாப்பாடு ஊட்டவும் கத்துக்கோ சீக்கிரமா. அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுல நீதானே முழு வெண்ணிலா, நீயந்தன்
வானவில்லா இதயம் மெது மெதுவாய் துடிக்கின்றதே நீ எந்த ஆதாயம் போலானவள் சிறு மலரின் வாசத்தை நீ கொண்டவள் அழகான வண்ணத்து பூச்சி போல் பரப்பாயடி என் காதலே நீதானே முழுவெண்ணிலா உன் ஞாபகம் எனது நெஞ்சிலா இதயம் மெது மெதுவாய் துடிக்கின்றதே நீ எந்த ஆதாயம் போலானவள் சிறு மலரின் வாசத்தை நீ கொண்டவள் அழகான வண்ணத்து பூச்சி போல் பரப்பாயடி என் காதலே
கால் கார் சர்வீஸ். The customer you are calling is unavailable. கால் மேனேஜர். The person you are trying to reach is unable to take your call at the moment. Please try again later. தீபக், டைமுக்கு வரலன்னா உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஞாபகம் இருக்குல்ல? ஏய் ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ் ஸ்டாப். நிறுத்துறியா? என்னால முடியாது. நீ உன் கதையை நிறுத்தலனா பார்ட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. வாயை மூடிட்டு இருக்கியா? உன் மூஞ்சிக்கே உன்னால பார்ட்டி கூட்டிட்டு போனதே பெருசு. ஆமா போடி, உன்னை இந்த மாதிரி அழகான கார்ல கூட்டி வந்தேன் பாரு. போடா. என் பக்கத்துலயே உட்கார. எழுந்திருச்சு போ. பெரிய கும்பிடு. இந்த காரை நீயே ஓட்டிட்டு போ. டேடி. ஏய் என் காரை உடைச்சிடாத. ஏய் பைத்தியக்காரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? விடு. காரை தான் அடிக்குறோம். உன் லோக்க கார்ல வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீயே வச்சுக்கோ. போடா. இந்த டைம்ல யார் உன்னை கூட்டி போவா? நீ இல்லனா நான் கேப் புக் பண்ணி வருவேன். கேப்காரன் அவன் வீட்டுக்கு உன்னை கூட்டி போவான். தயவு செய்து போ. உன் மூஞ்சிக்கு ஆட்டோ தான் கிடைக்கும். டேய் யாரோ வராங்க. கிளம்பு. போ. போடா இங்க இருந்து. காரை எடுடா. யாரோ வராங்கடா ப்ளீஸ். கம் ஆன் பேபி. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. ப்ளீஸ் டா போடா. ஏய் என்ன கண்ணு தெரியலையா? நான் பாலா தீபக்ங்கற. Oh my god. Deepak. I can't believe this. Oh my god. Deepak, do you remember me? Fernandez Villa? Last Christmas? தெரியுதா? Deepak. It's so nice to see you. I can't believe this. Okay, whatever it is. Can you help me right now? Yeah, sure. என்னம்மா இவரும் நம்ம கூட வராரா? பேசாம இரு. அது சார், என்னோட கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டா போகணும். இதுக்கு எதுக்கு கோட்டலாம்? டிரைவர் வேலைக்கு கோட்டு ஒரு கேடு. இவ கூட போலான்னு மேக்கப் பண்ணிட்டு வந்தா.
இந்த ட்ரெஸ் உன்னோட சீட்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்குன்னா ரெண்ட் கூட அதிகம் வாங்கிட்டானே இதுக்காக. அடுத்த வாட்டி கால் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். என்ன சார் கார் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஷூட்டிங் கார். மார்னிங் எனக்கு ஷூட்டிங் இருக்குது. இது ஷூட்டிங் கார். டைரக்டர் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வருங்கால டைரக்டர், இவ வருங்கால ஹீரோயின் ஆக போகிறான். அது சரி, நீங்கள் எங்கே போகணும்? சங்னக் சார். என்ன சார் பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் என்ன சார் சொன்னேன்? ஊர் பேர் கேட்டால் வேற ஏதோ சொல்கிறீங்க. அது ஊர் பேர் தான் சார். ஊர் பேரா? மாயா, இந்த ஊர் பேரை கேட்டா ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஐயோ, ஏன் உன் பேர் இல்ல கொச்சி பாலா? அது என் ஒரிஜினல் பேரை வச்சிருக்கேன். உன்னோட ஒரிஜினல் பேர் என்ன? குஞ்சரமா தானே? டோன்ட் கோ டு மை சர்நேம். முதல்ல உன் வாய் ஒரிஜினல் மூடு. உன்னோட ஒரிஜினல் பேர் தானே சொன்னேன். இப்ப நீ என் பேரை கலாய்க்கும் போது அப்படிதான் நான் கலாய்ப்பேன். வாய் மூடு சரவணே. சார் உனக்கு சொல்ல ப்ளீஸ். புரியாதா? பாலா சார் ப்ளீஸ், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டியிருக்கு. ப்ளீஸ் சார், லெட்ஸ் கோ. சார் அது நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க சார்? மீனாபாக்கம் வரைக்கும். விழுப்புரம். ஆமா, விழுப்புரம் வரைக்கும். அப்படின்னா சொல்லுங்க சார். நான் இடையிலேயே இறங்கிடுவேன் உங்களுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி. ஆனந்தம். சீனு, என்னடா எனக்கு ஷூட் ஆகுன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி பணம் கணன்னு கேட்ட கொண்டுருவேன். ஷூட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வைடா போன. டைரக்டர் எனக்காக வெயிட் பண்ணுறாரா, நான் அவரை கூப்பிட போனோம். நீங்கள் வழியிலே இறங்கிங்க, சரியா? ஓகே ஓகே ஓகே. ஒரு மணி நேரமா போடுறான். ஏறு. என்ன வேக்குதா? இது ஒரு கார், ஏசி கூட இல்ல. கடவுளே. இதுல ஏசி கிடையாது, வேற காரை வேணா பாத்துக்க. ஹலோ சாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு சாம்? பெயின் எதுவும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னா நீ இல்லல்ல. சாம், உன் டெலிவரி டேட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ தேவையில்லாம வரி பண்ணாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ இப்போ வர முடியாதா? ப்ளீஸ் தீபக். சாம், நான் தான் சொன்னல எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, யூ டேக் கேர். பை. ஓகே, பை. ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? நத்திங். மை வைஃப் இஸ் லிட்டில் worried. அதான். ஓ, யூ ஆர் மேரிட். உங்களை பார்த்தா அப்படி தெரியல. அதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போர்டு மாட்டிக்கிட்டா தெரிய முடியாது. ஷட் அப். நான் உன்கிட்ட பேசல. ரொம்ப சந்தோஷம். பார்ட்டிலயே உன் கூட பேசல. டிரைவர் வராதால நான் மாட்டேன். ஆ? பாலா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஹேட் பண்ணிட்டே இருக்க? நான் வேணும்னு பண்ணல. பார்த்தல டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பிஸியா இருக்காங்கன்னு. நீ இப்பவே இந்த ஆட்டம் போடுற, ஃபேமஸ் ஆனா என்ன ஆட்டம் போடுவ? என் பேர்லாம் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ மறந்துடுவேன். அப்படா அவ்வளவுதானா? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? பாருங்க சார், how he treats me. நீங்களே கேட்டுக்குங்க சார். டைரக்டர்ட்ட இன்ட்ரோ듀ce பண்றேன் வான்னு பார்ட்டி கூட்டி போனா 2 மணி நேரமா நின்னேன். அட்லீஸ்ட் டிரைவரா கூட இன்ட்ரோ듀ce பண்ணல. அது ஏன்? அது இல்ல சார், அங்க போனது தான் தெரிஞ்சது ப்ரொடியூசர் டைரக்டர் பிரதர்ஸ்னு. அதான் இன்ட்ரோ듀ce பண்ணல. அவங்களுக்கு ஸ்கிரிப்டை விட உன் மேல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவங்க கதையை பத்தி பேசாம உன் காஸ்டியூமையும் உன்னோட ட்ரெஸ் பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருங்க. அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டியா? அப்படியே ரசிச்சுக்கிட்டு நின்னு. தெரியும் இதெல்லாம் காமன். எதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ற? ஆமாமா, அது ஒரு படம், அது ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு ஹீரோயினி. பாக்குறவெல்லாம் செத்தான். வரவா போகுது. இதான் என்னோட டார்ச்சரே. என்னையா டார்ச்சர்னு சொல்ற? ஆமா, நீதான் டார்ச்சர். நானும் பாக்குறேன். நாளைக்கு நீ டைரக்டர் ஆன அப்புறம் ஹீரோயின் உனக்கு பிடிக்கும்ல. டிஸ்டன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்றேன்னு பாக்குறேன். அந்த ஒரு தப்பை மட்டும் என்னைக்குமே பண்ண மாட்டேன் தாயே. நேரோ மைண்டட் இடியட். சார்மர் ஹைடட் சிட்டி. ஒன்றும் இல்லை. டாடி இரிட்டேட். ஆமாமா, இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட பேசினா வண்டி எங்கேயாவது கொண்டு போய் நானே விட்டுருவேன். டேய் குடுக்குறேன்டா, தயவு செய்து போனை வை. இதுக்கப்புறம் பேசினா அவ்வளோதான். போனை எடுக்கலனாலும் இம்சை, இந்த காரோட சேர்த்து இன்னொரு இம்சையும் இருக்கு.
உன்கிட்ட பேசியே எனக்கு தலைவலி வந்துருச்சு. 2 நிமிஷம் நிறுத்தி ஒரு தம்மு போட்டாதான் என்னால் வண்டியை ஓட்ட முடியும், இல்லாட்டா முடியாது. இவளுக்காக என் ஃப்ரெண்டை கூட விட்டுட்டு வந்துட்டேன். பா செம்மையா இருக்காடா ஃபிகரு. சிட்டி பொண்ணு மாமா, அவ ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதுல்ல. ஆமா மாமா, நாட்டுக்கோழி ஃப்ரை மாதிரி இருக்கா. நீங்க சரக்க குடிங்க, அவ கதையை நான் பாத்துக்கிறேன். டேய், எவன்டா அப்படி சொன்னது? டேய், எவன்டா அது? எவன்டா சொன்னது? யார், நீயா? எவனோ நான் பாத்துக்கிறேன்னு சொன்னானே, எவன்டா? நான் தான். இப்போ என்ன பண்ண போற? கத்தியடு, வெட்டி பார்ப்போம். நீனா ஓகே, கூல் மச்சான். கூலு என்னடா கூலு? ஏய் நில்றா, கத்தி எடுத்தது ஒன்று குத்துதான்டா. என்னாச்சு? என்ன வேணுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு ஒண்ணு வேணுமா? மாட்டாங்க தானே தெரியும். சீக்கிரம் வண்டியில ஏறு, சீக்கிரம் ஏறு. உக்காட்டியா? இரு. டேய், ஒடிச்சா முடிங்கடா. ஐயோ, லாரியா நிக்குது. ஏய், வாய் மூடிட்டு வாயா. வேகமா தான ஓட்றேன். ஒதிக்க. ஏய், யாருக்கிட்ட? கிராங்கோ ஏங்கோ. நீ என்ன பண்ண அவங்கள? ப்ராப்ளமே உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? உன்னை யார் காரை விட்டு இறங்க சொன்னது? எனக்கு காத்து தேவைப்பட்டது. கொஞ்ச நேரம் உன்னால காத்து இல்லாம இருக்க முடியாதா? விட்டா உசுரை எடுத்துப்பாங்க. அவங்க அங்க இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்ன பார்த்தா நான் என்ன பண்றது? சீட் ஃபெலோஸ். நல்ல வேளை வேகமா என் காரை எடுத்துட்டேன். நீ அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு என்னைய சொல்ற? ஏய், அவங்க யாரை பத்தி பேசுனாங்கன்னு நினைக்கிற? உன்னை பத்தி தான். அவங்க கிட்ட சிக்கி இருந்தா உன்னை கூட்டிட்டு போய் உன்னை புரோட்டா மாதிரி பிச்சு போட்டுருப்பாங்க. Stop it பாலா. Stop the car. ஏய், பாருங்க சார், இதுல என் தப்பு ஏதாவது இருக்கா? எப்பவும் என்னையே சொல்றோம். முன்னாடி உட்காந்து சொன்னா கூட அவர் கேட்கும். பாருங்க, he always treat me bad. விடுங்க, அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு. பாலா, கார். சூப்பர். மயனால ஆஹா, 2 பேருக்கும் டபுள் ஓகேவா? ஏன் முன்னாடியே நான் கார் ஓட்டி கீழே இருக்கிறேன். இவங்க பண்ற வேலைக்கு நான் கார் ஓட்டிட்டு வர முடியாது. என்ன அவர் இறங்கி என்னால போறாரு? தாங்க முடியாது. என் தலையில கட்டி வச்சுட்டு பாலா. எனக்கே இவ துரோகம் பண்றாளா? என்ன பாலா, நீங்க வாங்க லேட் ஆகுது, என்ன சீக்கிரம் சார்? வாங்க. அட விடுங்க சார். எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியுமா? எவ்வளவு அர்ஜென்ட் வர்க்குன்னு தெரியுமா? சீக்கிரம் வாங்க பாலா. என்ன ப்ரோ, வாய்ஸ் ரேஸ் ஆகுது? ஏன் சொல்லி அனுப்புனால? நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறதுக்கு நான் எதுக்கு நடுவுல? நான் கிளம்புறேன் சார். ஏதோ ஆட்டோ லாரியோ ஏதோ ஒண்ணு பிடிச்சு நான் வந்துக்கிறேன் சார். நீங்க கார்ல. பாலா, எப்படி பேசுற பாலா? பயத்துல தான் அவ என் மேல செஞ்ச. அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்ல. ஏன் இன்டென்ஷன் அதான் இப்படி யோசிக்கிறேன். எப்படி பேசுற பாலா? பாவம், அவ எப்படி அழுகுறான்னு தெரியுமா? ஓ மை காட். பாலா, அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டியா? என்ன பாலா நீ? ஒழுங்கா வா. ஐயோ விடுங்க சார், நான் வரல பாலா, சார். please. நீங்க ஜாலியா எனக்கு late இருக்க. நான் ஆகுது. கார் ஓட்ட முடியாது, என்னால முடியாது. பாலா. விடுங்க சார், நான் வர மாட்டேன். வா பாலா. பாலா, என்னாச்சு? ஐயோ ஓகே. கால் சுளிக்கிடுச்சு. ஐயோ ஓகே. ஓகேல இல்ல, கார் ஓட்ட முடியாது. பாலா, என் பேக் டிக்கில வைக்கலாமா? டிக்கிலையா? இடம் இல்ல. பேக்ல என்ன இருக்கு? சரி வா போலாம் வா. சரி, என்ன கார் ஓட்ட விட்டுட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம் பாத்தீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எங்கட வர நீ? ம். போ. நான் விட மாட்டேன், போடா. நான் விட மாட்டேன். முன்னாடி போடா. முன்னாடி போய் உட்காரு. அறிவு கெட்டவ. போ. தலை. ஐயா, அம்மே, அம்மே, ஐயா. நான் என்ன உட்காரல சார், எடுத்துறாதீங்க. யா. ஐயோ, நீங்க எதுக்கு சார் டிரைவ் பண்றீங்க? பாலாக்கு கால் பெயினா இருக்கா? இப்போ குறைஞ்சிருச்சா வலி? அது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கீரை போடுங்களேன். போடுங்க. கிளச்சை விடுங்க. நீ வாய மூடு. நீங்க போலாம். பாலா, எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னது அது? இன்னும் எங்கேயும் நிக்காம போலாம். அது மேடம் கையில தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்?
எங்க சொல்லு பாப்போம், நான் என்ன தப்பு பண்ணனு? அவ இவ எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குவான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன ஒன்னும் இல்ல. திரும்பவும் நீ ஸ்டார்ட் பண்ணலாம் பாக்குறியா? தாயே, இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன். guys ப்ளீஸ் 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 கூல் காம் டவுன். ஆனா உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப இஷ்டம். பிடிச்சவங்களுக்கு நடுவில் தான் சண்டை வரும். மனசுல இவ்வளவு ஆசை இருக்கா? ப்ரோ, நீங்க பதட்டப்படாம நிதானமா வண்டி ஓட்டுங்க. கேர்ஃபுல். டென்ஷன் எதுவும் நீங்க ஆகாதீங்க, நான் இருக்கல்ல உங்க பின்னாடி. அவருக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல, நீ எனக்கு வந்து சொல்லு. பின் பக்கம் என் வேலையை பின்னாடி. பாரு. அப்படியா? தேங்க்யூ. இவர் என்ன ஏதோ ஒரு சிந்தனையில ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டுறாரு. ப்ரோ, நீங்க டாப் ஸ்பீடுல போனீங்கன்னா நம்ம டாப்புக்கு போயிடுவோம். கொஞ்சம் பார்த்து மெதுவா. சாரி பாலா, ஏதோ டென்ஷன்ல. ப்ரோ, ஃபோன் அடிக்குது. ஹலோ தீபக். மறுபடியும் என்ன சாம்? ஹலோ தீபக். ஹலோ தீபக். ஹலோ சாம், ஆர் யூ ஓகே? வீட்டை சுத்தி தீபக். ஹலோ. அம்மா அம்மா. சாரி, அர்ஜென்ட் கால். முன்னாடி போற வண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க. ஹலோ. டேய், யாரா நீ? ஏன் வீட்டுக்குள்ள என்ன பண்ற? இல்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ டைமுக்கு அதெல்லாம் டெலிவரி பண்ணுனா உன் வைஃப் சேஃப். இல்லனா அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ என்னாச்சு? இடையில மனசு மாறிட்டேன்னா எங்களை பத்தி தெரிஞ்சவங்க எங்க கூட பிசினஸ் பண்ணணும். இல்லனா பரலோகம் போகணும். புரியுதா? டேய் ப்ளீஸ்டா, அவ பிரெக்னெண்டா இருக்காடா. ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாதீங்க. நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டா அவளுக்கு எதுவும் ஆகாது. அது ப்ராமிஸ். she will be fine. உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன? நான் திரும்ப ½ அன் அவர் கழிச்சு கால் பண்றேன். நீ ஸ்ட்ரைட்டா சங்கரகாந்த் போயிடணும். நீ போனை எடுக்காம இருந்தா, போலீஸ் கிட்ட போனேன்னா, இப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உன் வைஃப், அவ வயித்துல இருக்கிற குழந்தை அப்படியே தூங்கிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஓ ஷிட். Pick up. Oh shit. மாயா, அவர்கிட்ட என்னன்னு வந்து விசாரி. பிரதர், எனி ப்ராப்ளம்? இல்ல, ஒண்ணு இல்ல பாலா, nothing. Actually என் wife pregnant இருக்கா. அடடே, கங்க்ராட்ஸ் பிரதர். Thank you. அப்புறம் என்ன? ஆனா அவளுக்கு சடனா பெயின் வந்துருச்சு. ஓ, என்னோட ஃப்ரெண்டை அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த டைம்ல அவ பக்கத்துல நான் இருக்கணும். அப்புறம் ஏன் எங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். யா, போங்க. நல்ல வேலை அவரே ஓட்டுறாங்கிறாரு. நிம்மதி. ப்ரோ, உங்க அவசரம் எனக்கு புரியுது. ஆனா காரை கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்களேன்.
எக்ஸைட்மெண்டா? எதுக்கு? அதே இதுக்கு உனக்கு. கொஞ்சம் வாயை முடிக்கிறியா? அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து பாத்துக்கறாங்க, இதுதான் மேட்டர். ஓ, தட்ஸ் ஸ்வீட். என்னது? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. பாத்தியா, இதான் நம்பிக்கைங்கிறது. அவர் ஃப்ரெண்டு கூட போயிருக்குது டெலிவரிக்கு. உன்னை என் ஃப்ரெண்டு கூட அனுப்புனா நான் தான் உன் டெலிவரிக்கு வரணும். சிச்சி, பேசுறான் பாரு. பேசுறேன். ஏன் இப்படி இருக்க? எனி ப்ராப்ளம்? நத்திங். அது பிஸ்னஸ் விஷயம். இட்ஸ் ஓகே, சொல்லு. நான் கூட உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தானே. நாம் ஓப்பன் பண்ண ஃபுட் செயின்ஸில், மில்க் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லாபம் வரல. டோன்ட் வரி, அட்லீஸ்ட் லாஸ் இல்லாமல் இருக்குல்ல. ஆல்ரெடி மார்க்கெட் பட்ஜெட்டையும் தாண்டி போயிட்டோம். இவ்வளோதானே? என்னோட பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சேல் பண்ணி பார்ப்போம். யூசஸ் மணி ஃபார் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் திஸ் டைம் ட்ரை டு ஒர்க் ஈவன் மோர் இன் த குவாலிட்டி. யூ வில் டெஃபினெட்லி டூ வெல். Thank you, Sam. I'll repay for this. Shut up, Deepak. We are family. வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசுற. அப்படி இல்ல, அது உங்க அப்பா உனக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி இல்ல, அதனால தான் யோசிக்கிறேன். ஆமா, இப்போ அது நம்மளோடது. உனக்கு ஹெல்ப் பண்ணாத ப்ராப்பர்ட்டி எனக்கு மட்டும் எதுக்கு? அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்து தரேன். Now just relax and sleep. Thank you, Sam. Love you. Love you too. ஐயோ, இந்தாங்க தண்ணி. Are you okay? Thank you. No problem. தாகம் தீர்ந்ததா பிரதர்? ஆனா என் தாகம் இன்னும் தீரல. அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தாகமே இல்லை போ. மாயா, நிஜமாவே நம்ம பெர்னாண்டஸ் வில்லால பார்த்தோமா? பெர்னாண்டஸ் வில்லால நிஜமா உங்களை பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல you got me a drink. நைட் ஃபுல்லா நம்ம அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். பேசலையா நம்ம? You got such a fun. I can't tell you. I got so much fun that day. You're an amazing company. போதுமா, பின்னாடி பேக்ல ஆப்பிள் இருக்கு, எடுத்துக்க. அதை கட் பண்ணி நல்லா தின்னு. பெர்னாண்டஸ் விலாஸ், ஸ்விம்மிங் பூல், பாத்ரூம், டேபு, மொக்க போடுற. ரொம்ப அக்கறை ஆப்பிள் சாப்பிட சொல்லு. தீபக் ஆப்பிள். ஓ, thank you. நல்ல ஆப்பிள் ப்ரோ, ஃப்ரெஷ்ஷானது. சாப்பிடுங்க ப்ரோ, ஏன்னா பசியாக இருக்கும்ல, சாப்பிடுங்க. உனக்கும் வேணுமா? எனக்கு வேணாம். அப்புறம் எதுக்கு கேட்குற? ஹலோ, அப்படியா? வாவ், தட் ஃபேண்டாஸ்டிக். யா, சாட்டர்டே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எஸ், தேங்க் யூ so much. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க நீங்க. எஸ், I'll be there. Thank you. பாலா, ஒரு குட் நியூஸ். என்ன, உனக்கு சம்பளம் தராங்களா? ப்ரொடியூசர் சாட்டர்டே ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காரு. டின்னருக்கு, அப்புறம் கான்ட்ராக்டோட சைன் பண்ணனும் சொல்லிருக்காரு. ஓ, கங்க்ராட்ஸ் மாயா. Thank you. சாட்டர்டே வீட்டுக்கு வராரா அந்த ப்ரொடியூசர்? நல்லா தான் பிளான் பண்றாரு. ஒருவேளை நான் உன்னை டிராப் பண்ண வரலனாலும் நீயே போயிடுவ போல இருக்கு. What do you mean? ஏன்னா நைட் டைம்ல. What do you mean, பாலா? ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கு. கங்க்ராட்ஸ். உன் ஃபேஸ்லயே தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு. ஆமா, எதுக்காக என்ன இப்படி ட்ரீட் பண்ற? நான் என்ன தப்பு பண்ண? உன்னை காதலிச்சதா? என்னையா லவ்வா? அல்டிமேட் ஜோக் போ. எவ்வளவு பண்ணிருக்க உனக்காக.
அதாவது நான் ஹீரோயின் ஆயிடுவோன்னு எரிச்சல். என்னது நீ ஹீரோயின் ஏன்னா எனக்கு வயிற்றுச்சலா? ஏய் இங்க பாரு, நான் நீ யாரும் முதல்ல வாயை மூடு, புரியுதா? தெரிஞ்சுக்க. எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கவன, உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருக்க. என்ன பத்தி நீ புரிஞ்சிக்கவே இல்ல. எப்பவுமே இப்படிதான். ஏய் உனக்கு கிடைக்கிற வெற்றியை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நீ வெறும் எல்லாம் கோவத்துல பண்ணவே மட்டும் இல்லையா? ஏன் இப்படி நீ லூஸ் தான் மாதிரி லூஸ் மாதிரி கத்துற? பேசுற. ப்ளீஸ் ஸ்டாப் இட், ஜஸ்ட் ஸ்டாப் இட். மாயா என்ன இதெல்லாம்? அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் கால் கன்சர்ன், அவ்வளவுதான். நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அம்மா என்ன நீங்க? உங்களுக்கு தெரியாது சார் என்ன எப்படி இவன் ட்ரீட் பண்ணுவான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ இவ்ளோ அழகா இருக்கியே, உனக்கு எதுக்கு இவெல்லாம்? யாரோ கண்ணு தெரியாதவங்க சொல்லியிருப்பாங்க. டைரக்டர்ஸ் கூட ட்ரை பண்ணாங்க, ஆமா. ஆனாலும் நீ தான் வேணும்னு. சீ. நான் தான் எதுவும் பண்ணல, அமைதியா தானே இருந்தேன். என்ன பண்ண நம்புவடா சொல்லு. இங்க பாரு, எதுவும் பேசாம அமைதியா இரு, அது போதும் எனக்கு. நான் சொல்றதை கேளு, எதுவும் சொல்லல. நான் நீ எதுவும் பேசாம நம்புவியாடா? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஒன்னும் பேசாத. வாட்டர் பாட்டில் வாங்கணும், பெட்ரோல் போடணும், இதெல்லாம் பார்த்தா 2 ரூபா கரெக்டாக தான் இருக்கு. போதும். என்ன எதுவுமே பேசாம வர? ஏய் மாயா ப்ரோ, வண்டி எடுத்துக்க. மாயா இங்க பாரு. மாயா என்னவா இப்படி பண்ணிட்ட? பாலா போலீஸ். இந்த டைம்ல போன் எடுக்காதீங்க பிரதர். ஹலோ ஹலோ, என்னோட டவுட் கரெக்டா? நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டே இல்ல? பக்கத்துல போலீஸ் வண்டி நிக்குதா? கவனமா இருக்கணும். இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். நீ சொன்ன டைமுக்கு நான் அங்க இருப்பேன். ஏதாவது ஏடா கூடமா பண்ணல கொன்னிடுவேன். ஹலோ ஓ போலீஸ் போலீஸ். டேய் உன்னோட கோட்டை காலையில வந்ததும் கொடுத்துறேன், போதுமா? பாலா ப்ரோ என்ன பண்ணலாம்? பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடாது, நான் பாத்துக்கிறேன். கிட்ட வந்துட்டார். பரவாயில்ல, வரட்டும். காரை வேகமா எடுத்துட்டு போயிடலாம். ஜஸ்ட் பீ நார்மல். டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆன மாதிரி காட்டிக்காத. இப்ப என்ன பண்றது? என்னடா இது? அம்பாசிடர் சார். சார் அம்பாஸ்டர். ம் இறங்கி வா. சரி வாங்க ப்ரோ, என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஐடி கார்டை காட்டுங்க. ஐடி கார்டை கொடு. உங்களுக்கு தனியாக சொல்லணுமா சார்? எடுத்து தரேன் சார். இந்தாங்க சார். என்னடா இது? ஐடி கார்டை கேட்டால் ஏடிஎம் கார்டு கொடுக்குற? சாரி சார், இருங்க. எங்கடா அது? இந்தாங்க சார். மாயாக்கோ ஆயிடக்கூடாது. உன்னோட தானே? அது நான் தான் சார். ஸ்கூலில் படிக்கிறப்ப ஸ்மார்ட்டாக இருப்பேன் சார். ஆஹா. தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணை வச்சு மிரட்டினதுக்கு சாரிப்பா. 1/2 மணி நேரமா லிஃப்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ்ன்ற ரெஸ்பெக்ட் கூட இல்லை, அதான் கண்ணை வச்சு மிரட்ட. அப்போ உண்மை கிடையாதா? இது என்ன டம்மி துப்பாக்கியா என்ன? அது செம்ம காமெடி பண்ணிட்டீங்க சார். நீங்கள் காமெடி மாதிரி இருக்கா? இல்லை சார், காமெடியோட உங்கள் முகம் சீரியஸாக தான் சார் இருக்கு. இங்கேருந்து 30 கிலோமீட்டரில் துர்காப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போர்டு கூட இருக்கும். என் பையனை இறக்கி விடணும்ப்பா. ஒரே வேலை, ஃபோனாக பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் என்னோட கடமையை விட்டுட்டு வெளியே போக முடியாது பாரு. சும்மா இருக்க மாட்டியா? சாரி, மேனேஜ் பண்ணு. கார்ல என்னடா இருக்கு? பொண்ணுங்க குழந்தைங்களா கடத்துற பேட்ச் ஆடுறீங்க சார்?
எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா தெரியல, ஆனா இவனை பார்த்தா தெரியுது. இல்ல சார், சேஃப்டிக்காக ஒரு தடவை கார் செக் பண்றேன். அவசியமா பண்ணுமா சார்? கண்டிப்பா. என் பையன் கார்ல அனுப்புறான்ல, ஒரு சேஃப்டிக்காக தான். என்ன bro இது? பாலா, பாலா என்னாச்சு பாலா? பாலா ஆகி ஓகே சார், ப்ளீஸ் என்னன்னு பாருங்க சார். வாங்க சார், உங்ககிட்ட கீஸ் இருக்கா? பாலா, நல்லா பாலா இப்போ ஓகே வா. பாலா, ஹலோ, பாலா என்ன சொல்ற? வண்டி எடு, சீக்கிரம் போயிடலாம். நம்ம எடு, வண்டி ஓகே எடு. ஓகே வா. சீக்கிரம் சீக்கிரம், நான் நல்லா தான் இருக்கேன். நீ சீக்கிரம் போய் வண்டி எடுப்போ. சீக்கிரம் உள்ள போ. வா. ஓகே சார், டீமை ஃபுல்லா கூப்பிட்டுறேன். ஓகே சார். போ போ டாடா சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாலா, பாபா, யப்பா, பாலா உன்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா? எனக்கே இப்பதான் தெரியும் ப்ரோ. மாட்டியிருந்தா தோலை உடிச்சிருப்பாங்க. அதான் தப்பிச்சிட்டோம்ல. அவன் என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டான்? அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. அப்பா கால்லாம் அடிபட்டுருச்சு ப்ரோ, தாங்க முடியல. இவ எப்படி இருக்கா? ஐயோ ப்ரோ, ரத்தம் போய்கிட்டே இருக்கு. ஓ ஷிட். பாலா கச்சிஃப கட்டு. ஓகே. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ ஆஸ்பத்திரிக்கா ப்ரோ? 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாம இவ கையாத்துக்கிட்டாலா நம்ம 2 பேரும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு என்ன பாலா, நான் தான் எதுவும் பண்ணலையே. இது உங்க 2 பேர் ப்ராப்ளம், இதுல எனக்கு சம்மந்தம் இல்ல. தப்பு என் பேர்ல இருந்தாலும் அந்த தப்புக்கு காரணம் நீங்க தானே. ஆனா நம்ப வேண்டியது நான் இல்ல, ஜனங்க. என்னோட கேரியர் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் தேவையா எனக்கு? ச்சே, என் கேரியரே போச்சு ப்ரோ. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் தான். எனக்கு என்னமோ இது கரெக்ட் இல்லைன்னு தோணுது பாலா. ப்ரோ இதெல்லாம் யோசிக்காதீங்க ப்ரோ. நல்ல நேரம் போலீஸ் நம்மளை செக் பண்ணல. ஒரு வேளை செக் பண்ணியிருந்தா நம்ம இன்னும் ஜெயிலுக்குள்ள இருப்போம். பாலா நீ நான் பண்றது பண்றது சரியில்லை. உங்களுக்காக தான். அப்ப கொஞ்சம் hospital பொறுமையா கொண்டு இருங்க. போலாம். இங்க பாரு ப்ளீஸ். பாலா சொல்றத கேளு. வேணாம் பாலா. ப்ரோ ரொம்ப வெயிட்டா இருக்கா ப்ரோ. ஐயோ யாரோ வராங்க. ஹலோ, நம்ம ஊருக்கு பாதி தூரத்துல இருக்கேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வேண்டாம் ப்ளீஸ். பாலா நீ பண்றது சரியில்லை. பாலா ப்ளீஸ் பாலா. ஐயோ, வேண்டாம். மறுபடியும் யாரோ வராங்க. பாலா listen to me. இங்க பாரு. ஏய் யாரா? இதுக்கு மேல நம்ம நிக்க கூடாது. வண்டி எடுங்க. போலீஸ்காரன் தான் நினைக்கிறேன். வேகமா வண்டி எடுங்க. ஏய் போங்க போங்க, வேகமா போங்க போங்க. ஐயோ இவனா? இவன் என்ன ஜீப்பை விட்டுட்டு பைக்ல துரத்துறான்? ஒருவேளை தெரிஞ்சிருமோ? ஏய் என்னடா? ஏய் வேகமா போங்க. ஏய் வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்றல. ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. டேய் அந்த கீயை நீங்களே கொண்டு வந்துட்டீங்களடா. சாரி சார், மறந்துட்டேன். என்னமே இன்னும் இப்படியே இருக்கா? ஆமா சார். பாலா இன்னுமா சரியாகல? இந்தாங்க சார், குடிங்க. அவ்வளவுதானா? கிடைச்சிச்சா சார்? சரி வா போலாம். என் பையன் வேற அங்க இருக்கான். ஓ இவள வழியில எங்கேயாவது இறக்கி போட்டுடலாம் ப்ரோ. இவ்வளோ தான் நமக்கு டென்ஷனே. இறக்கி போட்டுடலாமா? ஷட் அப் பாலா, ஷட் அப், ஷட் அப். உன் கார்ல ஏறினதுல இருந்து ஒரே பிரச்சனை. ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. என் சிச்சுவேஷனும் சரியில்லை. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? நான் எப்படியோ போறேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. குட் பை. ஐயோ ப்ரோ 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 ப்ரோ, எனக்கு இருக்க கஷ்டத்தில் நீங்கள் விட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ப்ரோ? இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் ப்ரோ. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் ப்ரோ. விட்டு போவாதீங்க. ஒரு கண்டிஷன், இனிமே காரை எங்கேயும் நிறுத்த மாட்டேன். பிரேக் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஆக்சிலேட்டரே நீங்கள் மிதிங்க ப்ரோ. இங்கே ஒரு ஷார்ட் கட் இருக்கு, அந்த வழியாக போகலாமா? சாரி ப்ரோ, ஐ எம் ரியலி சாரி. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. I'm on the way.
ப்ரோ இங்கே தான் லெஃப்ட் எடுங்க, சீக்கிரம் போயிடலாம். இதான் இந்த லெஃப்ட் தான். ப்ரோ இந்த ரைட்டு போங்க. ஏன் ப்ரோ பேக்கையே பார்க்குறீங்க? பேக்கில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ரோடே சரியில்லையே. அம்மா இந்த ரூட் கரெக்ட் தானா? தப்பான வழியில் வந்துட்டோமோ? பாலா, அம்மா இந்த ரூட் கரெக்டா? அதானே இந்த ரோடு தானா? என்ன கேக்குற பாலா, உனக்கு தெரியாதா? இந்த ரோடு தான். நான் ஏற்கனவே வந்தப்ப இந்த ரோடு நல்லா இருந்தது, இப்பதான் ஒரு மாதிரி குண்டும் குழியுமா இருக்கு. போற வழியில கேட்டுக்கலாம். இது கேட்கணுமா? என்ன பாலா, உனக்கு தெரியும்னு சொன்னல, இந்த மாதிரி டைம்ல இப்படி தான் பண்ணுவியா? இல்ல ப்ரோ, நமக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இப்படி போனா சீக்கிரம் போலான்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நீங்களும் கூட சீக்கிரம் போலாம். டேய், உனக்காக தாண்டா நான் ஷார்ட்கட்ல வேகமா வந்துகிட்டு இருக்கேன். கோட்டை கொடுக்க விடியறதுக்குள்ள உன் கோட்டை கொடுத்துருவேன். பாய் ப்ரோ. அங்க பாருங்க, ஒரு வயசான ஒரு போறாரு பாருங்க, அவர்கிட்ட போய் கேட்போமா? அவர் மட்டும்தான் தனியா போறாரு, போய் கேட்போமா? தனியா அந்த நேரத்தில் எங்க போறாரு? எங்க குறுக்க மாத்தி நடந்து போய்கிட்டு இருக்காரு? தாத்தா சாப்பிட்டீங்களா? ஆமா, இந்த வழி எங்க போகுது? நீங்க எங்க போகணும்? டவுனுக்கு தான் போகும். போ. பாருங்க, என்ன நடந்தாலும் காரை விட்டு கீழே இறங்காதீங்க, அப்புறம் போயிருவீங்க. ஏதோ கதை விட்டுட்டு போறாரு, நம்ம போலாம் ப்ரோ. குண்டும் குழியுமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து போங்க ப்ரோ. என்ன பாலா, இப்படி ஒரு ரோட்ல கூட்டு வந்தது நீ? அதோட இந்த மாதிரி ரோட்ல போனா நம்ம ஹாஸ்பிடல்ல போக முடியாது, மார்ச்சுவரிக்கு தான் போகணும். அம்மா பாவம், அந்த பொண்ணை எதுக்காக கீழே போட்டு அமைக்க வச்சிருக்க? சாரி ப்ரோ, இவ இப்படி பண்ணிக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஆமா, மனசாட்சி இருக்கிறதால தான் நம்ம இப்படி சுத்துறோம். ஓட்டுங்க ப்ரோ. இன்னும் இந்த ரோட்ல எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நீங்களும் சீக்கிரமா போகணும் தான் இந்த ரூட்டை சொன்னேன். ரோடு சரியில்லாததுக்கு நான் என்ன பண்றது? உங்க அவசரம், நீங்க கோவத்துல பேசுறீங்க, நான் தப்பா எடுத்துக்கல, விடுங்க. எல்லாம் என் தலை விதி. நான் லவ் பண்ற பொண்ணால தான் இத்தனையும் வந்தது. இப்ப தலை போற அளவுக்கு பிரச்சனை. இப்படி பண்ணிக்கிட்டால. ச்சே. இவங்க யாரு நடுவுல? ஓஹோ, அந்த கிழவர் சொன்னாரு, அதான் இதா. இருங்க பாக்குறேன். ஹலோ, யாருங்க? ப்ரோ, நீங்களும் கூட துணைக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேஞ்சரா இருக்கு. ப்ளீஸ் வாங்க ப்ரோ, யாருன்னு பார்க்கலாம். வரேன் ப்ரோ, வாங்க ப்ரோ. கடவுளே, ஜீசஸ். நான் இல்ல ப்ரோ, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க கூட நான் வரேன். அதே சமயம் என்னை விட்டும் போயிடாதீங்க ப்ரோ, ப்ளீஸ். ப்ரோ,
வாங்க ப்ரோ, வந்துருங்க ப்ரோ. ப்ரோ மாயா 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 இறந்து போயிட்டா ப்ரோ. மாயா இறந்து பேய வந்திருக்கா. ஐயோ என்ன ப்ரோ அது? என்ன அது கூட்டமா வராங்க ப்ரோ, கூட்டமா வராங்க ப்ரோ. வேகமா வண்டியை பின்னாடி திருப்புங்க ப்ரோ. அப்பா என்ன இத்தனை பேரு கூட்டமா வராங்க? ஐயோ மொத்த பேய் இங்கதான் இருக்கு ப்ரோ. ரிவேஸ் எடுக்க வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. வேகமா எடுங்க ப்ரோ, வந்துகிட்டே இருக்காங்க. என்ன எல்லாம் ஃபேமிலியா சேர்த்துருப்பாங்க போல. நிறுத்தாதீங்க. என்ன சொல்றீங்க? ஆ? யாரு ப்ரோ இந்த நேரத்துல? ஹலோ டேய், வந்துகிட்டு இருக்கடா. இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவேன். நீங்க எடுத்து போட்டு வாங்க, நான் கார்ல உட்கார்ந்திருக்கேன். நான் தான் கவனிக்கல. அந்த கிழமை ஹிண்ட் கொடுக்கும் போதே நம்ம காரை யூ டர்ன் பண்ணி போயிருக்கணும் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இந்த பக்கம் இப்படி போங்க. பேய்லாம் இருக்கு நான் நம்பவே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தது என் உசுரே போச்சு. அதனால தான் அந்த கிழமை காரை விட்டு இறங்காதீங்கன்னு சொன்னானா? சரி, முதல்ல மாயாவோட பல்ச பாரு. ப்ரோ இருக்கு ப்ரோ. அப்போ அங்க இருந்தது ப்ரோ ஏதோ தப்பா இருக்கு. உறுதியா ஏதோ தப்பு நடந்திருக்கு. இங்க ப்ராப்ளம் எல்லாமே உன்னாலதான். ஷார்ட் கட்னு சொன்ன, என்ன ஆச்சுன்னு பார்த்தல? தெரியல ப்ரோ. அந்த வழியா போனா சீக்கிரம் போலான்னு நினைச்சேன். ஆனா அப்படி மொத்தமா போவோம்னு நினைக்கல. போங்க ப்ரோ நீங்க. அப்பா வாட்ரு இந்தாங்க. மாயா இந்த தண்ணி. ஐயோ சாரி. சாரிம்மா. நீங்க போய் ஏதாவது வீல் சேரை எடுத்துட்டு வாங்க ப்ரோ. போங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? டாக்டர் ப்ரோ நீங்க யாரையுமே காணோம் ப்ரோ. டாக்டர் டாக்டர் ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா ப்ரோ? டாக்டர் ஹலோ.
ஸோ ஹவு இஸ் இன் யுவர் லைஃப்? யா, நாட் பேட். ஆல் குட்? Sort of. ஓகே. Some issues, you know, ஆஹா. business-wise. ம். Hey, Sam. This is Vikrant. Vikrant, ஹலோ. she is Samira. ஹாய். இப்போ ரீசெண்டாக யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஓகே. நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு he has some good ideas. ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம் தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். ஓ நைஸ். தீபக், அவங்க முன்னாடி பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஹே, கம் ஆன், இட்ஸ் ஓகே. அவன் என் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரும் தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. யூ வாண்ட் டு ஆட் யுவர் பிஸ்னஸ்? ஐ ஹாவ் அன் ஐடியா அபவுட் 4 டைரக்டிவ். 4 பிஸ்னஸ்லையும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஐடியா. கொஞ்சம் கஸ்டமர் தான் வந்தாலும் வர கஸ்டமரை மறுபடி வர மாதிரி பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஐடியா. கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? ஷூர். This powder is Chinnagan sugar powder. Odorless, tasteless, and not even detective in any of the food my body fluid test. இதனால ஒரு கிரேவிங்ஸ் வரும், திரும்ப சாப்பிடணும்னு. You mean it's kind of drug? க்ளோஸ் டு ட்ரக்ஸ். இதை யூஎஸ்ல நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். என்னோட பிஸ்னஸ் 3 monthsல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாம அதை நம்ம ஊர்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்றேன். அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம மக்களை ட்ரக்ஸ் அடிக்டா மாத்துறீங்களா? அதுவும் மணிக்காக? அவங்களுக்கு என்னன்னா நமக்கு என்ன சொல்லு? நாம நல்லா சம்பாதிக்கணும்னா சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. Sorry, not interested. Thank you. சாரி. சாம், ஐம் சாரி. அவன் எப்படி சொல்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. It's okay. You just forget what just happened and what you heard. சாரி ப்ரோ, என்னால் லேட் ஆயிடுச்சு. நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் என் காரை எடுத்துகிட்டு போங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ பாலா, அவளை பார்த்து. ஓகே ஓகே ப்ரோ. பார்த்து போங்க ப்ரோ. உங்கள் ஒய்ஃபை விசாரிச்சதா சொல்லுங்க. எவ்வளோ அழிச்சாலும் போகவே மாட்டேங்குது. அதுக்கு ஆக்ஷன் பண்ணணும். ஓவர் ஆக்ஷன் பண்ணால் இப்படி தான். நீ வாய மூடு. சரி, பேக் சேஃபா? நம்ம ஆள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் என்ன? வேற என்ன, மேடத்துக்கு ஃபோன் பண்ணோம். ம், சரி, உன் கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் இருந்தால் கை வெட்டியிருக்கும் தெரியுமா?
சொல்லு பாலா. மேடம் டன். ஓகே. தீபக்கு கால் பண்ணு. இல்ல மேடம், அவங்க காசை வாங்கியிருக்கு மேடம். உன்னோட வாட்ச் சரியா வேலை செய்யாதா? உனக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ? ஷட் அப். ஓகே. நீங்க இதெல்லாம் பணத்துக்காக தான் செய்றீங்கன்னு என்னால் நம்பவே முடியல. உண்மையா என்ன நடந்துச்சு மேடம்? உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் மேடம். தீபக் ரொம்ப அனுபவசாலின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் அப்படி இல்ல. கோல்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா அவனுக்கு இதெல்லாம் ஆம்பிஷனே இல்ல. இதெல்லாம் அவன் ஆசைன்னு நான் லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீபக் விக்ராந்தோட டீலை பத்தி மறந்துட்டான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவனை 2-3 தடவை எங்களோட ஆபீஸ்ல நான் பார்த்தேன். நான் தீபக் கிட்டயும் அதை பத்தி விசாரிச்சேன். Bye. தீபக், do you love me? இந்த உலகத்திலே எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். அம்மா எதுக்காக இதெல்லாம் கேக்குற? அப்ப அந்த மாதிரி ஆள் கூட உனக்கு இன்னும் என்ன கனெக்ஷன் இருக்கு? விக்ராந்த் கிட்ட இருந்து நீ தள்ளி இருக்கணும்னு நான் சொன்னேன்ல உன்கிட்ட. சாம், நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவும் நடக்கல. விக்ராந்த் நம்மளோட மில்க் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கா. அந்த விஷயமா தான் அவன்கிட்ட பேசினேன். அது தவிர வேற எதுவும் இல்லை. நம்மளோடது மில்க் பவுடர் கம்பெனி தீபக். சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி ட்ரக்ஸா பழக்கப்படுத்துவீங்கன்னு சொல்லு. ஒரு ஃபேமிலி மெம்பரா இல்லாட்டியும் ஒரு ஃபாதரா இருந்து யோசிச்சு பாரு. சாம், உன்னோட பயம் எனக்கு நல்லா புரியுது. நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. ப்ராமிஸ். ப்ராமிஸ். தேவையில்லாம யோசிக்காம படுத்து தூங்க. படுத்துக்கோ. தீபக் சரியா தூங்குறது கூட இல்ல. ஏதோ யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தான். மேபி அவன் தப்பு பண்றானோங்கிற பயம் அவனுக்கு வந்துருச்சு. ஆனா கடைசியில அவனுக்கு பயத்தை விட பணம் மேல இருக்கிற ஆசை அதிகமாயிடுச்சு. என் மேனேஜர் மூலமா தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீபக் என்னோட ப்ராப்பர்ட்டி மொத்தமும் அடகு வச்சு 3 crores கடன் வாங்கியிருக்கான்னு. ஆனா தீபக் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோட மேனேஜர் கிட்ட தீபக்கை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அப்போதான் தெரிஞ்சுது தீபக் அவங்க கூட டீல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான்னு. தீபக் கிட்ட கடைசியா ஒரு தடவை கேட்டேன், உண்மையை சொல்றான் நானு. தீபக், நீ எதுவும் தப்பெல்லாம் பண்ணலல்ல? ஸ்டாப் இட் சாம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? குட் நைட். ஆனா அவன் சொல்லல. ஒருத்தர் அவங்களோட ஃபேமிலிய உண்மையாவே காதலிச்சாங்கன்னா கண்டிப்பா மத்த ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஆச்சுன்னா அந்த வலி நமக்கும் இருக்கும். அது புரிஞ்சதுனாலதான் வயித்துல குழந்தை இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு என் குழந்தை என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே தான் தோணிக்கிட்டே இருக்கும். அம்மா அப்பாவை நிறுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி.
அதனால தீபக் பணம் நிறைய சம்பாதிக்கிறது எங்களுக்காக தான்னு சொல்லுவான். ஆனா அதை நான் நம்புறேன். அது எனக்காக தான். அன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன் தீபக்கை நிறுத்தணும்னு. என் மேனேஜர் சொன்னாரு, பேங்க்ல தீபக்கு தெரிஞ்ச ஆபீசர் கிட்ட போய் 3 crores கேஷ் அரேஞ்ச் பண்ண சொன்னாருன்னு. அப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு, இன்னைக்கு தான் அந்த டீல் நடக்க போகுதுன்னு. அப்பதான் என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உத்மனை பார்த்தேன். சமீரா, இதுக்காக தீபக்கோட லைஃபே ரிஸ்க் ஆகலாம். அது தெரிஞ்சுமா நீ? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் ஒரு மனைவியா யோசிக்கணுமா இல்ல ஒரு அம்மாவா யோசிக்கணுமான்னு கேட்டா, நான் ஒரு மனைவியா இல்லாம ஒரு அம்மாவா தான் யோசிக்கணும். எவ்வளவோ குழந்தைங்களுக்கு இதால நல்லது நடக்கும்னா தீபக்கோட லைஃப் ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் ரெடியா தான் இருக்கேன். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். ப்ரூஃப் இல்லாமல் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியாது. நீ சொல்கிறத கேட்கும்போது ஐ திங்க் தீபக் கிரிமினல் மைண்ட் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஆசை தான். அவன் கூட ரொம்ப பயத்திலே இருக்கலாம். ஸோ அவனோட ஜேர்னியில் இருந்து அவனோட ஃபோக்கஸை ஸ்ப்ளிட் பண்ணி புரிய வச்சாலே போதும். சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்ச் இருக்கு. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் வாட்ஸ் யூர் டூயிங். ஐ நோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். மேடம், அதுக்கு இவ்வளோ நாடகம் எதுக்கு? வழியில் நிறுத்தி கத்தியை காமிச்சா பேக்கை கொடுத்துருப்பார் இல்லையா? பணம் போயிடுச்சுன்னா அவனை யாராவது மிரட்டுவாங்கன்னு தான் தீபக் அந்த டீலுக்கு போறான். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள நாம பிடிக்கணும். அப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சும் அவங்க கூட டீல் வச்சுக்கலனா அது தீபக்கோட லைஃப்கே ரிஸ்க். அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. தீபக், ஸ்டார்ட் ஆயிட்டியா? ஐ அம் ஆன் தி வே. உன் ஒய்ஃப் பிரெக்னென்ட்ங்கிறத மறந்துடாத. ஏதாவது இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்காத. அதனால தீபக்கோட கார் ரிப்பேர் ஆகுற மாதிரி நான் தான் பண்ணேன். மாயாவையும் பாலாவையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவனோட மைண்ட் எப்பவுமே டென்ஷனா இருக்கிற மாதிரி பண்ணேன். மாயனால 2 பேருக்கும் டபுள் ஓகேவா? ஏன் முன்னாடியே நான் கார் ஓட்டி கீழே இருக்கிறேன். இவங்க பண்ற வேலைக்கு நான் கார் ஓட்டிட்டு வர முடியாது. என்னால தாங்க முடியாது. எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு பாலா. கட்டி வச்சிட்டு ஹலோ. ஷிட். ஸோ அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பேக் மேலேயே இருந்ததுனால தீபக்கே தெரியாம அதை அந்த காரில் எடுத்து வச்சோம். பிரதர், எனி ப்ராப்ளம்? அது ஒன்றும் இல்லை பாலா, நத்திங். ஆக்சுவலி என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆ. அடடே, கங்க்ராட்ஸ் பிரதர். அப்புறம் என்ன? பட் அவளுக்கு சடனாக பெயின் வந்துருச்சு. ஓ, என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறீங்க? வாங்க போகலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ண நம்ப வேடா, சொல்லு. இங்க பாரு, எதுவும் பேசாம அமைதியா இரு. அது போதும் எனக்கு. நான் சொல்றதை கேளு. எதுவும் சொல்லலனா நீ எதுவும் பேசாம நீ நம்புவியா? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஒன்னும் பேசாத. இந்த டைம்ல போன் எடுக்காதீங்க பிரதர். இங்க பக்கத்துல போலீஸ் இருக்காரா? தீபக் எப்படியாவது அந்த டீலுக்கு போகணும்னு நான் ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் கால் பண்ண சொன்னேன். சேஃப்டிக்காக ஒரு தடவை கார் செக் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா என்னோட பையனை காரில் அனுப்புறேன்ல, அதுக்காக தான். அறிவே என்ன bro உனக்கு? இது? பாலா, பாலா, என்னாச்சு பாலா? பாலா, are you okay? பாலா, what happened? பாலா. சார், Thank you, sir. Thank you. டேய், வரண்டா. இன்னும் 2 ஹவர்ஸ்ல அங்க இருப்பேன்.
சாரி ப்ரோ, என்னால் லேட் ஆயிடுச்சு. நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் என் காரை எடுத்துகிட்டு போங்க. ஷூ. இப்ப தீபக் சாரோட நிலைமை எப்படி இருக்கும்? தீபக் எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹலோ, நான் வந்துட்டேன். இங்க யாரும் இல்லை. அந்த மரத்துக்கிட்ட தான் நிக்கிறேன். நீ எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லைன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. அந்த செடி கிட்ட தான் எங்க ஆளுங்க இருக்காங்க. அந்த பேக்கை அவங்கள்ட்ட கொடு, உனக்கு வேணுங்கிறத அவங்க கொடுப்பாங்க. நலமா சுகமா நீயும் நீ என் சுவாசமே தொலைவினில் ஏனோ கண்கள் உன்னை தேடி அலைய ஆடி பார்க்காமல் தொலைவேனோ எதற்கெந்த ரணமிங்கே நான் என்ன செய்வேனோ உன்னை தேடவே
அன்பே எந்தன் மூச்சினை தருவேன் உனக்கே. பெருநேரம் எவரும் இல்லை. கண்ணீர் துளிகளில் மறையுதே பூமி, சாகத் தோணுதே மனமது ஏங்கி, உன்னை காண காத்து நிற்பே. எனச் சேர்வாய் காதலே என் ரணம் தீராதோ. ஓ மாறாதோ. ஓ ஏன் இந்த பெருநேரம்? எவரும் இல்லை. என் ரணம் தீராதோ. உனக்கு எதுவும் ஆகல சமீரா? எனக்கு என்ன ஆகணும் தீபக்? சாரிடா, தேவையில்லாம உன் லைஃபே ரிஸ்க் ஆக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்கு பண்ண? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. பணத்துக்காக யோசிச்சுதான் என் லைஃபை மட்டும் இல்லாம உன்னையும் நம்ம ஃபியூச்சரையும் ரிஸ்க் ஆக்கிட்டேன். ஐம் சாரிடா. நான் எப்படி இதெல்லாம் வெளியே சொல்லுவேன்?
இதெல்லாம் நமக்கு வேண்டாம் தீபக். Promise. You won't do such things again. ப்ராமிஸ். நான் பண்ண தப்புக்கு நீ சஃபர் பண்ற. What the hell? I want to speak to my lawyer. Sure you will. Very soon. Shit. சார் வணக்கம் சார். சார் என் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க ஏய் சார். வாய் மூடு. ஒழுங்கா சார். சொல்லு. அது என் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டிலேருந்து காலேஜுக்கு கூப்பிட்டு போகும்போது கால் பண்ணு. யார் கால் பண்ணோம்? தேங்க்ஸ் a lot. தீபக் அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஐம் ஷூர் ஹில் பி அவுட் சூன். சமீரா, இட்ஸ் மை டியூட்டி. ஆக்சுவலாக எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு. யூ வில் பி அவுட் சூன். இவங்களெல்லாம் சீக்கிரமே நம்ம சிட்டியில் இருக்க ஸ்டேஷனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுன்னு பார்க்குறேன். அண்ட் தென் ஹீ வில் பி ஃப்ரீ. விக்ராந்த் ஆல்ரெடி கஸ்டடியில் தான் வச்சுருக்கோம். அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே சேர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். உன்னோட ஹெல்ப்பால் ஒரு மேஜர் ராக்கெட்டே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இல்லைன்னா எவ்வளோ ஃபேமிலி சஃபர் ஆயிருப்பாங்க. எதுக்காக நீ சமீரா கிட்ட உண்மையை சொல்ல? சொன்னா அவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் சமீரா கிட்ட எதுவும் சொல்லல. பட் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் வாட் ஷீ டிட். அங்கே நான் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் இருக்காங்க. கிரைம் கேஸ் இல்லையா? விக்ராந்தை பார்த்தப்பவே டிசைட் பண்ணிட்டேன். அவனையும் அவன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு. அதுக்கு தான் அவன்கிட்ட நல்ல விதமாக பழகி டீல் பண்ணுற மாதிரி நடித்தேன். ஆனால் இந்த ஜேர்னியில் சமீரா சஃபர் ஆவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்னவோ தப்பு பண்ணுறேன்னு அவ உண்மையை சொன்னா என்ன ஆயிடுமோன்னு நான் இப்படி 2 பேரும் சரியாக புரிஞ்சுக்காம போயிட்டோம். அதான் எப்படி? You know what? You guys made for each other. தேங்க் காட் அவளுக்கு எதுவும் ஆகலை. உறவாக வந்தாயே கண்ணாடி என் சுவாசம் உயிரே உயிராக நான் கண்டேனே நானே நீயாக மாறிப் போனேனே உறவாக
சுற்றி வந்தே உலகம் நீ பார்த்தே ரசித்தே என் பிராணம் நீ என் சுவாசம் உனக்காக கண்ணா